அரவிந்த்டேந்து தொடங்குறேன். அரவிந்த், இன்றைய செய்தியாளர் சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? இதில் ரொம்ப குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கக்கூடிய ஒற்றை செய்தியாக நான் பார்க்குறது, அதிமுக ஒருங்கிணைப்பு அல்லது அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள் அப்படின்னு எந்த சிக்கலும் ஏற்கனவே இருக்கிற நிலைப்பாடு தான், அதில் உறுதியாக இருக்கிறோம், அதே நிலைப்பாடில் தான் அமித்ஷாவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக திரு ஓ பன்னீர்செல்வமோ அல்லது திருமிகு சசிகலா உள்ளிட்ட யாருக்கும் கட்சியில் இடமில்லை என்பதை உறுதியாக இன்னைக்கு அந்த மெசேஜை கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா? இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமியோட இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கான காரணம் நேற்றைய தினம் முதலமைச்சர் பேசுனதுக்காக அவர் பதில் கொடுக்கணுங்கிறதுக்காக பேசுறார். பட் ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அவரோட நிலைப்பாட்டை அவர் தெளிவா இருக்கிறார். டிடிவி தினகரனோ ஓ பன்னீர்செல்வமோ சசிகலாவோ கட்சியிலிருந்து நீக்கியவர்களுக்கு மீண்டும் கட்சியில் இடம் இல்லை, சேர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை என்ற தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜகவோட நிலைப்பாடு என்ன என்பதையும் அவர் பதிலா சொல்றார். பாஜகவோட நிலைப்பாடு இந்த வாரத்தில் என்னன்னு சொல்லும் போது, ஐடிசி ஹோட்டல்ல அமித்ஷா சொன்னதை அவர் சொல்றார். ஐடிசி ஹோட்டல்ல இந்த கூட்டணி அறிவிக்கும் போது அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என அமித்ஷா அன்றே தெரிவித்து விட்டார். எனவே ஊடகங்கள் திரும்ப திரும்ப இதுல நீங்க செய்தியா வெளியிடுறீங்க, ஊடகத்தின் மீதான ஒரு பலியாக ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். ஆனால் ஊடகம் இந்த விவகாரத்தை மீண்டும் எழுப்பவில்லை. இந்த விவகாரம் ஏன் மீண்டும் எழுந்தது என்றால், செங்கோட்டையன் அமித்ஷாவை டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த பிறகுதான் மீண்டும் இந்த கேள்வியை ஊடகங்கள் முன்வைத்தது. அதாவது அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் மீண்டும் பாஜக தலையிடுகிறதா என்ற கேள்வி செங்கோட்டையினால் வந்தது. எனவே அதற்கான பதிலை தற்போது வரை எடப்பாடி பழனிசாமி சொல்லவில்லை. எடப்பாடி பழனிசாமியோட ஒரே கருத்து என்னன்னா, அன்னைக்கு ஐடிசிலே அமித்ஷா சொல்லிட்டாருன்னு தான் சொல்றாரே தவிர, அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர் ஏன் பார்த்தாரு அது தொடர்பான எந்த ஒரு விளக்கத்தையும் அவர் சொல்லவில்லை. ஒன்று. இரண்டாவதாக, இந்த சந்திப்பை நம்ம எப்படி பாக்குறோம்னா, அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கான சந்திப்பு என்பது ஒன் ஆன் ஒன் சந்திப்புல கள நிலவரத்தை பாஜக அதிமுக பொதுச் செயலாளரிடம் தெரிவித்திருப்பதாகவும் அதில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். நாம் முன்பே சொன்னது போல பாஜக அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்திலும் அழுத்தம் கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் இதை செய்யணும்னு பாஜக இருந்து எக்ஸ்டர்னலான பிரஷரே வராது. ஆனா அதிமுக உள்ளே இருந்து வரக்கூடிய பிரஷருக்கு பாஜக என்னைக்குமே ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க. பாஜகவை பொறுத்தவரை அனைவரும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்தித்தால் தான் வெற்றி பெற முடியும் என்பது பாஜகவோட எண்ணம். ஆனால் கூட்டணியாக இணைவதா இல்லைன்னா கட்சியா இணையறதாங்கிறதான சிக்கல். கட்சியாக இணைவதில் எந்த அதுக்கான இடமே இல்லைங்கிறதா திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா முன் வச்சுட்டே இருக்கிறாரு. கூட்டணியாக இணைந்தால் பெரிதாக இது ஒரு பலன் இருக்காது, கட்சியாக இணைந்தால் மட்டுமே பலன் இருக்கும் என்பதுதான் பாஜகவோட நிலைப்பாடு. அதுதான் பாஜகவோட தலைவர்களோட பேச்சுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டுல நயனா நாகேந்திரன் செங்கோட்டையன் பேசினதுக்கு அப்புறம் நயனா நாகேந்திரனோட பேச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு இதான் சொல்லுவார், அனைவரும் ஒன்றாக இணைவதை நாங்க இந்த செங்கோட்டையனோட கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம் என்பதுதான் பாஜக நிலைப்பாடா இருக்கு. அண்ணாமலை இப்ப பேசும்போது அவரு நான் டிடிவி தினகரனை போய் பாக்குறேன்னு தான் சொல்றாங்க. சோ இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்பது பாஜகவோட நிலைப்பாடு. ஆனால் பாஜக இருந்து அந்த பிரஷர் கொடுக்க வேண்டாம் நாங்க நினைக்கிறாங்க. சோ இபிஎஸ் டெல்லி விசிட் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, அவரோட கருத்தை அவர் சொல்லிட்டு வந்திருக்கா, பாஜக தன்னோட கருத்தை சொல்லியிருக்காங்க. இரண்டு தரப்பும் பொறுத்து இருந்து பார்க்கலாங்கிற ஒரு இதுல வெளியே வந்திருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். ஓகே, திரு பிரியனும் இணைந்திருக்கார். அவருடைய கருத்தை கேட்டு நான் மற்றவர்கிட்ட போறேன். வணக்கம் திரு பிரியன். திரு எடப்பாடி பழனிசாமியோட இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சில விஷயங்களை அவர் அரசியல் ரீதியாக விளக்கி இருக்கிறாருன்னு பார்க்க முடியும். ஒன்று, திமுகவுடைய தலைவருக்கு பதில் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு, முப்பெரும் விழாவில் வைத்த விமர்சனத்திற்கான பதில் விமர்சனம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதுக்கான வழியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்காத? இல்லை, அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவருக்கு கருப்பு பலூன்லாம் விட்டீங்க, கோபேக் மோடிலாம் சொன்னீங்க, அப்புறம் இப்போ வெள்ளைக்கொடையெல்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அதை அவரை வைக்கிற விமர்சனத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது எப்படி டீல் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது ஒரு பிரதமர் சிஎம் அந்த லெவலில் எப்படி டீல் பண்ணுவாங்க, நம்ம அது ஒரு இயல்பான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவர் அதை விமர்சனம் பண்ணுறது நம்ம அதை பெருசாக எடுத்துக்க வேண்டியது. அது விமர்சனம் நடக்க வேண்டிய ஒரு விஷயம், அது பண்ணுவாங்க, அது தெரிஞ்ச விஷயம்தான். அவர் செந்தில் பாலாஜியை பற்றி சொல்கிறாரு. செந்தில் பாலாஜி அவர் எந்த காலகட்டத்தில் ஊழல் பண்ணாருன்றது நமக்கு எல்லாம் தெரியும் நமக்கு. ஆனால் அவரை ஸ்டாலின் சேர்த்துன்றது விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். அதனால் அதை விமர்சனம் பண்ணுறாரு, அதுவும் நம்ம வரவேற்கிறோம். ஏகே நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறோம். அப்புறம் தினகரனை பற்றி பேசுகிறார். தினகரனை பற்றி பேசும்போது முக்கியமான விஷயம் அவர் என்னன்னா, அவர் என்டிஏல நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு வாரம் கழிச்சு கூட்டணி ஏற்பட்ட பிறகு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா திடீர்னு மாற்றி பேசுகிறார் அப்படின்றார். அதுவும் நான்
தேவர் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு தான் மாற்றி பேசுகிறார் அப்படிங்கிறது அது தப்பான ஒரு தகவல். அதுக்கு முன்னாடியே வந்து தினகரன் வந்து என்டிஏ விட்டு வெளியில் வந்துட்டார். அவர் வெளியில் வந்ததுக்கு காரணம் என்னென்னா நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் வந்து எடப்பாடியை முதலமைச்சர் கேண்டிடேட் சொன்னதுனால அவர் வெளியில் வந்தார். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே வந்துட்டார். ரெண்டாவது அவர் தினகரனை பற்றி சொன்ன விஷயம்லாம் தப்பு. 2011 வந்து அனுப்பிச்சாங்கன்னு சொல்கிறார். 2013 தினகரனை மட்டும் அனுப்பல, அந்த ஃபேமிலியில் இருக்கிற பல பேர் அனுப்பிச்சார், வெளியில் அனுப்பிச்சாங்க ஜெயலலிதா. அதில் அவரும் வந்தார். 10 வருஷம் கழிச்சுலாம் இல்லை, 2016 எண்டுலேயே வந்து அவர் வந்துட்டார் ஏடிஎம்கேக்கு. வந்தது மட்டும் இல்லை, டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக வந்தார். அவருக்கு தான் எடப்பாடி ஒர்க் பண்ணார். அவருக்காக தான் ஆர்கே நகரில் பிரச்சாரம் பண்ணார். ஒவ்வொரு துறையிலையுமே தினகரனுக்காக ஓட்டு கேட்டார். 18 எம்எல்ஏக்களை வந்து ரொம்ப குயிக்காக அவருடைய பத்திரிகை சந்திப்பு பார்த்துருந்து ரொம்ப சுருக்கமாக அவர் டிடிவி தினகரன் இப்போ பேசிட்டு இருக்காரு. என்னை டெல்லிக்கு அழைத்து சமரசம் செய்ய திட்டம் வைத்திருந்தார்கள் அப்படிலாம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டு உங்கள்கிட்டயே நான் வரேன். மீண்டும் அவருடைய ஆன்மாலாம் மன்னிக்காது. நான் போய் பழனிசாமி முதலமைச்சர் ஏன்னா அவ்வளோ ஹார்ட் கோர் அவர் ஆர்டினன்ட் ஃபாலோவர் ஆஃப் ஏஎம்எம்கே. கரெக்டா? அதுதான் உண்மை. அது மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து பழனிசாமி மாதிரி நான் அரசியல்வாதி கிடையாதுங்க. ஏதோ அரசியலுக்கு மை டெஸ்டினி ஹஸ் ட்ரான் மீ இன்டு பாலிடிக்ஸ் ஒன்ஸ் அகைன். பட் நான் வந்து அவங்க மாதிரி இப்படி இன்னைக்கு ஒன்று பேசுறது, நேற்று ஒன்று பேசுறது, முந்தா நாள் ஒன்று பேசுறதுலாம் கிடையாது. என்னைக்கு என் பேச்சு ஒன்றா தான் இருக்கும். எங்கேயாவது தான் தவறாக இன்னொன்று யாரோ அன்றைக்கி நேற்று டிபேட்டில் சொல்கிறாங்க ஒருத்தவங்க, இவர் பாஜகவோட வாழ்நாள் முழுவதும் இவர் போக மாட்டேன்னா. நான் என்ன சொன்னேன், தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக ஆட்சி இருந்துச்சுன்னா என் வாழ்நாள் முழுவதும் போக முடியாதுல்ல. அதே நான் கும்பகோணத்தில் மாயவரத்தில் அவர் திரு ஜெயராமன் இதை மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்தில் போய் பேசுகிறப்ப, இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக நீங்கள் அந்த மீத்தேன் திட்டத்தெல்லாம் விட்ரா பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்கு கேப் போடுறோன்னு பேசினோம், ஆதரவு தரோன்னு. அதை விட்டுட்டா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறப்ப அவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோம்னு சொல்றதுக்கும் பழனிசாமியை நாங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்றதுக்கு என்னங்க? நாங்கள் வந்து இல்லைங்க, திரு அண்ணாமலை அவர்களும் நாங்களும் தான் பேசணும். நான் டெல்லியில் உள்ள யாரையும் போய் பார்த்து பேசல. அதுக்கு முன்னாடி 27 முன்னாடி போய் பார்த்துருக்கேன். திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோட பேசி, என்னோடவும் ஓபிஎஸ் மூலம் பேசி கூட்டணியை கொண்டு வந்தார். நான் அன்கண்டிஷனலாக நான் திருச்சியிலேருந்து அறிவித்தேன். ஏன்னா we didn't want to contest also. We were focusing only, we are only a regional party and we wanted to contest only in assembly. அதில் வந்து நாங்கள் அவருக்கு அண்ணாமலை கூட்டணி அமைக்கிறப்ப அவருக்கு உதவிகரமாக இருக்குன்னு நான் எந்த சீட்லையும் நிற்கலன்னே சொன்னேன். அவருடைய கோரிக்கையை ஏற்றுதான் நான் வந்து தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு சீட்டு போதுன்னு சொன்னேன்னே சொன்னேன். வேற வழி இல்லாமல் 2 சீட்டில் நின்னோமே தவிர அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்களும் வேணும் இல்லை அவங்களுக்கு நாங்களும் வேணும் பழனிசாமியும் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதிமுகங்கிற கட்சி வேணும் திமுக இருக்கிறதுன்னு. இந்த பிரச்சனையே பழனிசாமியும் அமமுகவும் ஒன்றா போக முடியாது. அதனால அது அவங்களால அது சரி பண்ண முடியாத ஒரு விஷயம். அதனால அவங்க அமைதி காக்கிறாங்க. திரு நண்பர் அண்ணாமலை போன்ற நண்பர்கள் மூலம் என்னை திரும்பவும் தொலைபேசியில் பேசி அவர் இல்லை அண்ணா நீங்கள் உங்கள் முடிவை ரீகன்சிடர் பண்ணணும்னு பேசுகிறார். அவர் நான் வந்து எப்படிங்க முடியுன்றதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். சார் நான் என்னைக்குமே நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல உறுதியாக தான் எடுத்துட்டு வர்றேன். நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாற்றி பேசிட்டீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. பழனிசாமி என்கிற ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருக்கிற வரை அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அது தற்கொலை முயற்சிக்கு சமம்னு பல முறை சொல்லிட்டேன். திருப்பி இல்லையா உங்களை மாதிரி மாற மாட்டேன்.